ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி பயங்கரமா இருந்துச்சு. என்னன்னா, ஐயா இந்திய படிக்க சொல்லி எங்க உயிரை எடுக்காதீங்கயா, எங்களால முடிஞ்சா படிக்கிறோம், இல்லைன்னா விட்டுருங்கய்யா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா. அதே மாதிரி என்னன்னா, நாங்க இந்திக்கு எதிரானவங்க கிடையாது, இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்டா சொல்லியிருக்காங்க. படம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஜிவியோட மியூசிக் ஒரு பெரிய பெரிய பிளஸ். அதர்வா, எஸ்கே அவங்களுக்கு இருக்கிற காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு அண்ணன் தம்பி பாண்டுனா இப்படிதான் பயங்கரமா இருந்துச்சு. அதர்வாவை காப்பாத்த அவர் எவ்வளவு ட்ரை பண்ணுவாருன்றதுலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி எஸ்கே ஸ்ரீலீலா மேடம் அவங்களோட எப்படி சொல்றதா, இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சான்னு கேட்பாங்க. அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆச்சு. இதுல என்னன்னா, ரெண்டு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருக்கு. அதர்வா எஸ்கே, ஸ்ரீலீலா மேடம் எஸ்கே, ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியுமே பயங்கரமா ஒர்க் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ஃபைட் சீன்ஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா எடுத்திருக்காங்க. அந்த ஃபயர் சீனு எல்லாமே ரொம்ப சூப்பரா பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம்னா பாத்தீங்கன்னா, இதுல வந்து மெயினா இந்த இந்தி தான். இந்தி பிரச்சனை முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த அப்படியே எடுத்திருக்காங்க. இதுக்காக போராடினவங்க, உயிர் இழந்தாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டான படம் தான். ஏன்னா இந்த போராட்டத்துல நிறைய ஆளுங்க இறந்திருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட் தான். மற்றபடி படம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய வகையில தான் இருக்கு. எப்படி சொல்றது, எல்லா ஏஜ் எல்லா நண்பர்களுமே பாக்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அரசியல்லாம் எதுவுமே இல்லைங்க இந்த படத்துல. தமிழ் 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 மொழிக்காக மட்டும்தான். கட் இருந்தாலுமே கன்வே பண்ண விஷயம் வந்து நிறைய. ஸோ அப்படிங்கறதுனால கட் ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. அவரு வில்லன் கேரக்டரா பண்ணது ஆக்சுவலி அவருக்கு பெரிய சக்சஸ் தான் சொல்லணும். அண்ட் அதர்வாக்கு இந்த ரோல் கிடைச்சது பிளஸ் பாயிண்ட். இந்த படத்துல நடிச்ச ஒரு கேரக்டருக்குமே இந்த படம் பயங்கரமா சக்சஸ் கொடுக்கும், பயங்கரமா பேசும். ஜிவியோட மியூசிக் சொல்லவே வேணாம், 100th ஃபிலிம் வேற. ஸோ ரொம்ப ஸ்பெஷல். ரத்னமலா ஆகட்டும் அண்ட் ஒரு சாங்குமே அண்ட் எஸ்பெஷலி தரக்கு தரக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. அண்ட் ரெவல்யூஷன் சாங்கும் ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. இந்த சாங் அந்த சாங்னு சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பர். பொங்கல் அதெல்லாத்தையும் தாண்டி வந்து எஸ்கே அண்ணா படம் எப்போ வந்தாலும் அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் தான். அப்படி இருக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயே வந்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு இந்த திரைப்படம் வந்து ஹிந்தி மொழி திணிப்பு பற்றியே பேசியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ரொம்ப தமிழ் பேசுகிறோம், தமிழ் தமிழ் அதுக்காக விஷயங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா. பட் இன்னைக்கு நம்ம இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பேசுகிறோம், எந்த தடங்களும் இல்லாமல் பேசுகிறோம் அப்படின்றதுக்கு வந்து அவங்க எவ்வளோ போராடி இருக்காங்க அப்படின்றது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம மொழி எவ்வளோ முக்கியம், நம்ம மொழிக்காக எத்தனை பேர் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ வன்முறைகள், எவ்வளோ ரத்தம், இதெல்லாத்தையும் தாண்டி தான் இன்னைக்கு நம்ம இந்த மொழியை வந்து காத்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால வந்து எல்லாருமே கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பார்க்கணும். குறிப்பாக மாணவர்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கணும். ஏன்னா இப்போவுமே ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஒருவேளை அது ரொம்ப அதை திணிக்க முற்பட்டாங்க அப்படின்னா இது ஒரு வார்னிங் தான். இது அன்னைக்கு எப்படி நடந்துச்சு பாருங்க, எங்க ஆளுங்கிட்ட நீங்க அவ்வளவு ஈஸியாலாம் வந்து ஒரு மொழியை திணிச்சிட முடியாது, எங்க மொழியை பார்க்க எங்களுக்கு தெரியும். அவங்க சொல்ற ஒரு விஷயம் தான், நாங்க ஹிந்தி மக்களுக்கோ ஹிந்திக்கோ எதிரானவங்க எல்லாம் கிடையாது, எந்த மொழியும் திணிக்காது, எங்களுக்கு வேணா நாங்களே வந்து கத்துப்போம், ஆனா இது கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு வந்து தமிழர்களை என்னைக்குமே அடக்க முடியாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா அந்த போராட்டம் இருந்துச்சு. திரும்ப அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதர்வா வந்து ஒரு சீன்ல வந்து டிகிரி சர்டிபிகேட்டை போட்டு கொளுத்துவாரு. அது ரொம்ப ஹைலைட்டா. அப்பதான் எஸ்கே போட்டு அதர்வாவை பயங்கரமா அடிப்பாரு. இது என்னன்னா, ஒரு நல்ல நம்ம லாங்குவேஜ்ல படிச்சிட்டோம், அந்த லாங்குவேஜ்ல படிச்சுட்டு போய் வேலை தேடும் போது கிடைக்கல, அந்த லாங்குவேஜும் கத்துட்டு போய் ட்ரை பண்றோம், அப்பயும் கிடைக்கலன்னும் போது அந்த வருத்தத்துல அந்த சர்டிபிகேட் அவர் வந்து டிகிரி சர்டிபிகேட்டையே கொளுத்துவார். இப்பயுமே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தமிழ்ல படிச்சுட்டு போய் ஒரு ஐடி கம்பெனில வேலைக்கு ட்ரை பண்ணும் போதோ ஏதோ பண்ணும் போதோ தமிழ்ல பேசினா வேலை கிடைக்க மாட்டேங்குது நிறைய இளைஞர்களுக்கு. அவங்க இந்தியும் சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷுமே சேர்த்தே சொல்லியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் என்னன்னா, இப்போ அந்த டிகிரி வந்து வச்சு ஒரு வேலை வாங்க முடியல, அப்போ வந்து அந்த டிகிரி வேஸ்டா தானே இருக்கு அப்படின்னு தான் தோணும். இப்பயும் பொங்கல் வருது, இப்ப நிறைய வேலை இல்லாத இளைஞர்களுக்கு என்ன தோணும், இந்த டிகிரி படிச்சு யூஸ் இல்ல, இதை போகில போட்டு கொளுத்திடலாம் அப்படின்னு கூட தோணும். அந்த சீன் தான் அங்க வச்சிருக்காங்க. யூஸ்லெஸ்ஸா இருக்க டிகிரியை வந்து கொளுத்திடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு கொளுத்திருங்கன்னு சொல்ல, அந்த சீனா காட்டியிருக்காங்க. மற்றபடி படம் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு, எல்லாமே ஓவராலா நைஸ், நல்லா இருக்கு. ஸ்ரீலீலா ஆக்சுவலி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நிறைய கியூட்டான விஷயம் இருந்தது அண்ட் அதே சமயத்துல லவ் ஒரு சைடு இருந்தது, அதே சமயத்துல கன்வே பண்ணதும் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது, கியூட்டா இருந்தது.
அவங்களோட ரைட்டிங் சொல்லவே வேணாம். சூரரை போற்ற அவங்களுக்கு லைக் சூரரை போற்றிலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதே மாதிரி பராசக்தி வேற விதமா வந்து மக்கள் அடைஞ்சிருக்கு. சாரி பண்ண முடியுது, ஏன்னா இது அவருக்கு வந்து புதுசா இருக்கும்ல, அண்ட் அவருக்கு இது வேற விதமான சக்சஸ் கண்டிப்பா கொடுக்கும். சோ அதுதான் ஆக்சுவலி எல்லாருமே கரெக்டான ஸ்கிரீன் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டா அதர்வாக்கும் சிவகார்த்திகேயன் கண்ணாக்கும் உள்ள காம்பினேஷனும் சூப்பரா இருந்தது, ஜெயம் ரவிக்கும் அண்ணாக்கும் உள்ள காம்பினேஷனும் சூப்பரா இருந்தது. ஸோ பர்டிகுலரா எதுவுமே சொல்ல முடியாது, ஆல் சூப்பர். ரொம்ப பிளஸ் பாயிண்டா இருக்கு. ரத்னமாலா சொல்லணும், அது லவ் வந்து அவ்வளோ அழகா காட்டியிருக்காங்க. அந்த சாங்னால தான் அவங்களுக்குள்ள இருக்க லவ் வந்து ரொம்ப ஸ்பெஷலா தெரிஞ்சது. சூப்பரான தேர்வு தான் ப்ரோ. ஆக்சுவலி வந்து என்னன்னா நிறைய ஹீரோஸ் வந்து பயப்படுவாங்க, ஏன்னா பொலிட்டிக்கலா நம்ம இதை பண்றோம். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு எல்லா கட்சியில இருந்தும் ரசிகர்கள் இருக்காங்க, எல்லா ஏஜ் குரூப்ஸ்லயும் வந்து ரசிகர்கள் இருக்காங்கன்னும் போது அவர் தமிழ் மொழிக்காக பண்ணியிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ், அவர் சொன்ன மாதிரி அமரன் திரைப்படம் வந்து தாய்நாட்டுக்காக பண்ணாரு, இப்ப தாய் மொழிக்காக வந்து பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு ப்ரோ. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நம்ம ஒவ்வொரு திரைப்படமா வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல, மெரினா இருந்து அவருடைய வளர்ச்சியை வந்து அவர் கூடவே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காமெடி படங்கள் பண்ணாரு, அதன் பிறகு வந்து ஃபேமிலி ஓரியன்ட் ஆக்ஷன் மூவிஸ், இப்போ வந்து ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு ஹீரோவா இருக்காரு. ஐ திங்க் இது விஜயண்ணா இல்லாத இடத்த வந்து ஒரு ஃபுல்ஃபில் அவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், பண்றதுக்கு மேல பண்ணிட்டாரு. எஸ், செம்மையா இருந்துச்சு, பயங்கரமா நடிச்சிருக்காரு. என்னன்னா அவரை வந்து ஹீரோவாவே நம்ம அதிகமா பார்த்துட்டோம், வில்லனா பார்த்துருக்கோம். பட் வில்லனா பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் ஆனா செம்மையா நடிச்சிருக்காரு, ஆக்டிங்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அவரை வந்து வில்லனா பார்க்க. ஏன்னா அவர் ஒரு ரொம்ப சூப்பரான ஹியூமன் பீன், அவர் வந்து வில்லனா பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் நல்லா நடிச்சிருக்காரு, பயங்கரமா இருக்கு. அடிச்சுன்னு பிரிவாங்க பயங்கரமா, அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஃபைட்லாம் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷூர் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சீரியஸ்லி எஸ், அமரனுக்கு அப்புறம் பராசக்தி கண்டிப்பா மாத்தும். நான் ஆக்சுவலி எஸ்கே அண்ணாக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன். ஆனா நீங்க எவ்வளவு தூரம் வேணா போங்க, உங்க கையை பிடிச்சிட்டு நாங்க பின்னாடி வந்துட்டே தான் இருக்கோம். நோ மேட்டர் வாட், எந்த சுச்சுவேஷன்லயும் சரி நாங்க கைவிட மாட்டோம். அண்ட் இந்த படம் அவருக்கு கிடைச்சது ரொம்ப 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 ப்ரௌட் மூமெண்ட் எங்களுக்கு. அரசியலுங்கிறத தாண்டி மொழியை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கறது தான் மெயினா பேசியிருக்காங்க. பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சா என்ன வேணா சாதிக்க முடியும் அப்படிங்கறது தான் பேசியிருக்காங்க. தேங்க்யூ. உண்மையில எமோஷனலா இருந்துச்சு, ரொம்ப கோவம் வருது. நம்ம வந்து அப்போ ஆட்சியாளர்கள் மீது, அப்ப இருந்த கவர்மெண்ட் மீது, போலீஸ் மீது ரொம்ப கோவம் வருது. ரவி மோகன், அதான் சொல்ல, ரவி மோகன் அவருமே ஒரு பெரிய ஸ்டார் தான். அவர் வந்து இதை பண்ணணுமா அப்படின்னா பண்ணிருக்காரு, ஏன்னா அவர் பண்ணதால தான் இது இவ்வளவு கவனிக்கப்படுது. இதை நீங்க வந்து ஒரு முகம் தெரியாத ஒரு வில்லன் நீங்க போட்டுருந்தீங்க அப்படின்னா அவளுக்கு இவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ரவி மோகன் மாதிரி ஒரு முன்னணி ஹீரோ இதை பண்றதுன்னும் போது அது இனிமே சூப்பரா இருந்துச்சு. அவருக்குமே ஹேட்ஸ் ஆஃப், அவரு அது தைரியமா அதை பண்ணதுக்கு வந்து பெரிய நன்றிகள். ஒரு கமர்ஷியல் ஹீரோவா ஆயிட்டாரு அவரு. எப்படின்னா ஒரு போராடுற இது மாதிரி, இப்போ மாஸ் ஹீரோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாஸ் ஹீரோ வரிசையில வந்துட்டாரு அவரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காமெடியன் அந்த மாதிரி இருந்தாரு, இப்போ வந்து ஒரு மாஸ் ஹீரோவா ஆயிட்டாரு. அதாவது எதுக்காவது குரல் கொடுக்கறது, ஒரு டீமுக்காக ஃபைட் பண்றது, அந்த மாதிரி வந்துட்டாரு. அதுதான் அவர் சொன்னார் இல்லையா, நான் நாட்டுக்காக அமரன் பண்ணேன், அதாவது தாய் நாட்டுக்காக, இது தாய் மொழிக்காகன்னு சொன்னாரு. அதான் இது மொழிக்காக பண்ணியிருக்காரு, தமிழுக்காக பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். அது முன்னாடியே அவர் கிளியரா சொல்லிட்டாரு, இது இந்தி எதிர்ப்புக்கு, இந்தி திணிப்புக்கான படம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வேற கரெக்டா தான் எல்லாமே பண்ணிருக்காங்க. இல்ல ப்ரோ, ஒரு கேரக்டர் தான், அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர். அது நீங்க ரவி மோகன், சிவகார்த்திகேயன் அதரோ தாண்டி செழியன்ற கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ள நிக்குது. அதே மாதிரிதான் ரவி மோகன் பண்ண கேரக்டருமே வந்து ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஒரு வில்லனா 100% ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. தனி ஒருவன் நம்ம எப்படி அரவிந்த் சாமி சாரை கொண்டாடுறோமோ அந்த மாதிரி பராசக்தியில வந்து ரவி மோகனை கொண்டாடலாம். இல்ல, இது அதான் நிறைய பேர் சொன்ன விஷயம், தமிழ் மொழிக்கு மட்டும் கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வந்து மலையாளிகள் போராடி இருக்காங்க, தெலுங்கு அவங்க போராடி இருக்காங்க, நிறைய பீப்புள்ஸ் வந்து போராடி இருக்காங்க. எல்லா மக்களுக்குமான ஒரு திரைப்படம் தான். நீங்க தமிழ் படம் அப்படின்னு நம்ம சுருக்கி நிறைய கேமியோஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து முக்கியமான ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் பேன் இந்தியா திரைப்படமா இருக்கு.
பயங்கரம். பராசக்தின்றது வந்து எதுக்காக பராசக்தின்னு வச்சிருக்காங்கன்னா, ஒரு ஒரு தீய சக்தியை எதிர்க்கிறோம். அதனால பராசக்தி. ஒரு பராசக்தின்றது வந்து ஒரு பெரிய தெய்வத்தோட இது மாதிரி வரும் இல்லையா? அதனால வச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். நல்லா பாசிட்டிவா இருக்கு. நல்லா இருக்கு படம். அதுதான் எனக்கும் தெரியல. நானுமே அதோட ரிவ்யூஸ் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இவங்க யாரையுமே புண்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணல. எல்லாருக்குமே சப்போர்ட்டிவா இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதனால கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அதான் இல்ல வற்புறுத்த கூடாது. வற்புறுத்த கூடாதுன்றதுதான் என்னோட கருத்தும். பிரச்சனை வந்தா பாத்துப்பாங்க. கண்டிப்பா அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் பேர் திருந்தினாங்கன்னா அதுதான் படத்துக்கு ஒரு பெரிய பெரிய சக்சஸ். பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்லாம் விட்டுருங்க. இந்த படத்தை பாக்குறது மூலியமா இந்த மாதிரி நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது, இந்திய திணிச்சுதான் படிச்சுதான் ஆகணும், அதை பேசிதான் ஆகணும்னு கம்பல் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய சக்சஸ் சொல்லலாம். இல்ல நீங்க ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது இது தவறு அப்படின்னு நீங்க எப்படி சொல்றது, ஹிந்தி எந்த மொழியும் திணிக்க கூடாது அப்படின்றது தான் வந்து அந்த மக்களுடைய இதுவுமே. ஒரு சில அரசியல் சூழ்ச்சிகள், ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய லாபத்துக்காக வந்து இந்த ஒரு மொழியை திணிக்கிறார். அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே ப்ரோ. மக்கள்ல என்ன மொழிதான் வேற வேற. சோ அதனால அவங்களுக்கும் கண்டிப்பா இந்த திரைப்படம் பிடிக்கும். சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து டெரரா இருக்கு. அதை தாண்டி ரத்னமாலா சாங் நம்ம எல்லாருமே அதை கேட்டு ஒரு விஷுவலா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பிஜிஎம்மே வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. 100 ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு திரைப்படமா அவருக்கு இருந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு நம்மள வந்து ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்லி கேட்கிற சில வீடியோவும் பார்த்திருக்கோம், நம்மளும் நேரா பார்த்திருக்கோம். ஓகே. எப்படி பாக்குறீங்க? அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா கத்துக்கலாம், இல்லைன்னா வற்புறுத்துறது வந்து ரொம்ப தவறான விஷயம் தான். அது ஹிந்திக்குன்னு மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜ் இருந்தாலுமே அப்படிதான். ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறாங்கன்னா ஓகே, இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களை வந்து நீங்க வற்புறுத்தீங்கன்னா அது வந்து, இப்ப நீங்களே வேற ஒரு டிகிரி படிக்கிறீங்க, உங்களை வந்து வேற டிகிரி, இப்ப அதுக்கு சம்மந்தம் இல்லாத வேற துறையை படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் இருக்கும். அது வந்து ஏத்துக்கிற மாதிரி கிடையாது. அதுதான் வற்புறுத்தாதீங்கன்னு இருக்காங்க. அது ரொம்ப கரெக்டான விஷயம் தானே. யாரையும் வற்புறுத்தக்கூடாது. நீ இதை தான் படிச்சாகணும், அதை தான் படிச்சாகணும், நீ இதுதான் பண்ணணும்ட்டு ரொம்ப வற்புறுத்தக்கூடாது. அது கரெக்டான விஷயம். எஸ், அதர்வா வந்து ஒரு சில படங்கள் இப்ப சமீப காலமா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில வந்து கேரக்டர் ஓரியன்டா பண்ணியிருக்காரு. நான் ஒரு ஹீரோ, நான் வந்து மத்த ஹீரோட படங்களை பண்ண மாட்டேன் அந்த மாதிரி ஈகோலாம் இல்லாம அந்த கேரக்டருமே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் தான் வந்து ஒரு 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 ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அதை ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. பட் கொஞ்சம் சீன்ஸ் தான் இருக்கு, பட் நல்லா இம்பாக்ட்ஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காரு. அதான் சூரரை போட்டு திரைப்படம் வரும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம், இந்த படத்தை ஏன் நீங்க தியேட்டர் ரிலீஸ் பண்ணல அப்படின்ட்டு. பட் அப்ப இருந்த கொரோனா சூழலால அதை பண்ண முடியல. பட் அதை விட பல மடங்கு இந்த திரைப்படம் வந்து இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு அவங்க வந்து மணி சாரோடைய அசிஸ்டன்ட் அப்படின்றதுனால வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. மணி சாருடைய படங்கள் பத்தி நம்ம சொல்ல வேணா, அதே சூப்பரா இருக்கு. எங்கேயுமே இந்த லாஜிக் மிஸ்டேக் ஏன் இது வருது அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாத்துக்குமே கரெக்டான லாஜிக் வச்சு, கரெக்டான டைலாக்ஸ் வச்சு, ஸ்கிரீன் பிளே வச்சு கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அது நல்லா இருந்துச்சு. அதான் அது வந்து இது எப்படின்னா, அப்போ நடந்ததுல உண்மையான சம்பவம் அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்போ வந்து அண்ணா என்ன பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியாது, பட் சீனா பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்ப நடந்த நிகழ்வுகள், அதாவது உயிர் தியாகம் பண்ணவங்க இந்திக்காக, அவங்களோட போராட்டம், அதுல என்ன நடந்தது அப்படின்றதான் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. படமா பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு அரசியல் படம் தான் இது. ஆமா, ஒரு சில அசிங்கமான ஒரு சில வார்த்தைகள் வந்து கட் பண்ணிருக்காங்க. நிறைய இடத்துல மியூட் போட்டிருக்காங்க. நானுமே ஒரு 2-3 இடத்துல கவனிச்சேன், மியூட் போட்டிருக்காங்க. இல்ல அப்படி இல்ல. ஏன்னா அது வந்து அவங்க ஒரு பர்பஸா தான் ஏன்னா நிறைய பேர் பாக்குறாங்க, அது வந்து அந்த அசிங்கமான வார்த்தை வந்து வேணான்ட்டு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா எஸ்கேப் பண்ணும் போது கிட்ஸும் சேர்ந்து பார்ப்பாங்க, குட்டி பசங்கெல்லாம், அதனால பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தான். அசிங்கமா பேசுறதுனா கட் பண்ணாங்க, மத்தபடி அசிங்கமா பேசுறதுனா எனக்கும் கரெக்டா தெரியல. ஒரு சில சீன்ஸ் மியூட் பண்ணிருக்காங்க, அது சென்சார் போர்ட்ல சொன்னதை பண்ணிருக்காங்க. பட் படமா பார்க்க நல்லா இருக்கு.